ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஷா ஃபேஷன் டிசைனர். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெட் ப்ளவுஸ்க்கு பேக் வந்து மாடல் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன். அதை என்னோடய சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைடில் ஓப்பன் எட்ஜஸ் இருக்கும். நான் லென்த்து வந்து எவ்வளோ வைக்கிறேன்னா 16 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். பேக் லென்த்து நான் இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் பக்கத்தில் மேலே கேப்சரில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அகலம் வந்து நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லென்த் கரெக்டாக அந்த நம்ம ஷோல்டரோட அகலம் வச்சுருக்கோம்னா 16 இன்ச்சஸ் அந்த அங்கேருந்து 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. நான் லென்த்து வந்து நெக்கோட லென்த்து இறக்கம் வந்து 8.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நம்ம 2.5 இன்ச்சஸ் நம்ம அகலம் மார்க் பண்ணோம். கீழே வந்து எப்போவுமே ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் மார்க் பண்ணும்போது நம்ம டிசைன் நம்ம நெக்கு கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அகலம் வந்து எவ்வளோனா 11.5 இன்ச்சஸ் நான் அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்ட்டோட அகலம் சீம் அலவன்ஸோட சேர்த்து தான். கீழே வந்து ஒரு 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் பேக் நெக்கு. நெட் ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் நெக் மாடல் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பிகினர்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நெக்கை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்ம் ஹோல் வந்து கர்வ் எடுக்க போகிறோம். 1.5 இன்ச்சஸ் கர்வ் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கர்வ் பண்ணாவே போதும். ஃபுல்லாக நீங்கள் லாஸ்ட் வரையும் கர்வ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் நடுவில் மட்டும் கர்வ் பண்ணி சீம் அலவன்ஸை விட்டுட்டு கர்வ் பண்ணிக்கோங்க. நான் கீழேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்து அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து உள்ளே நம்ம கர்வ் கொடுக்கும்போது நெக் வந்து கொஞ்சம் அகலமாக வரும். அப்போ வந்து அழகாக இருக்கும். ரொம்ப நீங்கள் இந்த சைடு பாக்ஸுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே மார்க் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெளியில் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராடாக நல்லாயிருக்கும் எப்போவுமே. ஆனால் நீங்கள் வந்து மேலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து எப்போவுமே நீங்கள் என்ன அளவு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குள்ளே தான் அது இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணும். ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம். நீங்கள் மேலேருந்து 1/2 இன்ச் கொடுத்தீங்கன்னா நெக் வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். ஷோல்டர் ஃபால் ஆகாமல் நம்ம இருக்கிறதுக்கு என்ன டிசைன் நீங்கள் மார்க் பண்ணாலும் ஒரு 2 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே நீங்கள் கொடுத்து நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஃபினிஷிங் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக நிற்கும். நம்ம வந்து மேலேருந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து வெளியில் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன ட்ரா பண்ணமோ அதுக்கு மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. பேக் நெக் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே ஒரு வந்து மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து நான் எதுக்கு நெக்கை கட் பண்ணலைன்னா, நம்ம கேன்வாஸ் வச்சு திருப்பும்போது நெக்கை நீங்கள் கட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக்கை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் கேன்வாஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் அதுக்கு மேலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டேன், நெட் ஃபேப்ரிக்கு. அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த லைனிங் கிளாத்தை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணும்போது நம்ம வச்சு அதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா உள்ள ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் கிட்டலாம் இந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் கேப் விட்டு நீங்கள் அதை கட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷா ஃபேஷன் டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.